மண்டையை நீ பாருங்க. டான்ஸை கூட்டியாங்கன்னா ரவுடிச்சிருக்கிய கூட்டு வந்திருக்காங்க. பப்புனுக்காரனை கூட்டு சொல்லி லூசு பையில பிடிச்சு. என்ன சத்தம் ரொம்ப மீறுதே. கையை உடைச்சு போடுவேன். அவளை கடுப்புல நிக்கிறேன். பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்க. எல்லாம் எங்க அப்பா மேல பேசிக்கிறேன். நெஞ்சில கையை வச்சு தள்ளுற அளவுக்கு அப்படிதான் தள்ளுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போட்டுன்னு வெச்சுக்க. வேண்டாம். நான் வேணும்னு சொல்றேன். நீ வேணா சண்டைக்கு வா. சபையில நெஞ்சில கையை வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுது வெக்கம் இல்லாம பேசாம நிக்கிறியா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? பதிலுக்கு நீங்க தள்ளுங்க. நீ ஓசல புளோ பிள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். I don't like Mr. Thuriraj. I am decent man. பால் கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். கூட்டம் அருமையா இருக்கிற மாதிரி தெரியுது. எவ்வளவு நாளாச்சு இப்படி பார்த்து சந்தோஷமா இருக்கா இல்லையா? 4 பேருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கியாமா? நம்ம தானே பார்த்தோம். என்னமே எங்க அப்பா ஏதோ யோசிக்கிறாரு. நல்லா இருக்கா? தெரியும். நீங்க என்ன கேட்கும் போதே எடுத்து எங்க அம்மால தான் கேட்பீங்க. நல்லா இருக்கு. இன்னும் 4 பேரும் அப்பாவா வந்திருந்தீங்கன்னா நான் யார்கிட்ட தான் பேசுவேன். சரி பொட்டியப்பா வந்தமா அடுத்த படமா தாக்கல விட்டமா இருக்கு. ஆமா ஆமா ஒருத்தர் கூட மாமா இல்ல. அதனால இந்த மிருதங்கார மட்டும் நான் முறையை மாத்திக்கலாம்னு இருக்கேன். என்ன செல்லம் சொல்றீங்க? சரியா? அப்படிதானா? ஐயோ போச்சு. உள்ளதும் போச்சு. சரி சரி சரி. ரொம்ப சிரமமோ? இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில நான் போறேன் முன்னால நீ வாங்க பின்னால நாக்கு தோட்டத்துக்கு. நான் போறேன் முன்னால நீ வாங்க பின்னால நாக்கு தோட்டத்துக்கு. பேசாதே கண்ணாலே எம்மானி எம்மானி ஆம்பளை பாட்டக்கு சிரிச்சு சிரிப்புள்ள சில்லறைய செதறது சிவந்த மனசுல என் மனசு பதறு பவளவாயிர தெரிகிற அழகு பார்த்ததுமே மனசு பட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
இருக்க குரலை பிடிச்சி கடிச்சு விடுவேன். அவன் இருக்கிற வேதனை நீங்க அடிப்பாரு. யார மண்டையிலையா? ஐயா எங்க எனக்குன்னு ஒண்ணு சிக்கலையே நினைச்சு சிக்கிருச்சு. ஐயா அப்பா வேணாம் விடுங்க, ஜாலியா 2 புறா விடுங்க. ஐயா எதுவும் சொல்ல வேணாம் விடுங்க. விடுங்க விடுங்க விடுங்க. இதன்னானே தாமர பூ மாமா தள்ளாடும் கண்ணி. இதன்னானே தாமர பூ மாமா தள்ளாடும் கண்ணி. ஈராமரே புதிரிச்சு மாமா தாவணி வண்டி வாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு மண்டிடுங்க மேலும் கூட்டி. இதன்னானே தாமர பூ மாமா தள்ளாடும். வேற மாதிரி இன்னும் என் டேஸ்டுக்கு வரல. எப்படி என்ன டேஸ்ட் இழுத்து வேற மாதிரி போடுவோமா? ஒரேட்ட செண்டு கூப்பிடுது முத்தம்மா ஓ மின்னால வாரே குத்தம்மா. ஒரு ஓட பத்தட்டு தாரே ஒத்திக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம். ஒரு ஓட பத்தட்டு வேணா ஒத்திக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். 10 ரூபா தாரே நல்ல பதக்கத்தங்களி தாரே 10 மணிக்கு மேல நீ வெத்தல காட்டுக்கு வாயா. பொண்ணு மதுரையில கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க, அந்த மாயவரத்தில கேட்டாங்க, நம்ம ஊர்ல கேட்டாங்க, காரைக்குடியில கேட்டாங்க. எதுக்கு? நாடகத்துக்கு. நாடகத்துக்கு. ஏங்க மாமா வாயை திறந்து ஏய் மாமா டேய். ஏய் மாமாவா என்னங்க சொல்றீங்க?
என் செல்லம்ல என் சம்பள காசுல ஒரு 200 ரூபா தரேன், பேசுங்களேன். பேசுங்க செல்லம். வாய் திறக்க முடியல. மௌனம் வருதமா? ஐயோ அப்பா. அட எல்லாம் முன்னால வேணாம் என்ன சொன்னேன் பின்னால, என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் பின்னால, என்ன மனம் உள்ள போட்டு மதுரையில வாண்டார் கோடியை கண்டாக கொஞ்சம் சிரிங்களே. அந்த பக்கம் திரும்பினாலே எனக்கு பயிற்சி மூஞ்சி எப்படிதானா வேற ஒன்றும் எனக்கு கிளார் அடிக்குது ரெண்டு பக்கமும் பார்க்கவும். எதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? லைட்ல எது கிளார் அடிக்குது? எதுக்கு அப்படி இருக்குது மண்டை, ரெண்டு மண்டையும் பளபள. அத உன்னை வந்து இங்க சொல்லல. ஒரு வேளை என்ன சரி கோபப்படாதீங்க. வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே, ராசாவே. அடி ராசாத்தி, அடி ராசாத்தி. ராசாத்தி ஏன் சொல்றீங்க? நான் என்ன நீ ராசாத்தின்னு சொன்னா நான் ராசாத்திங்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. அடுத்த லைனை நீங்க சொல்லுங்க. அடுத்த லைன் என்னத்தை அப்படின்னு கேட்கணும். என்ன பண்ணுது இந்த பிள்ளை? வித்தியாசமா இருக்கா? அளவுக்கு மீறி அமிர்தம் நஞ்சு ஆட விட்டா ஆடிக்கிட்டே இருக்க. தாக்கல் விடுமா கூப்பிடமா விட்டுருவோம். ஐயோ என் சம்பள காசை வேணா கொடுக்குற பேசு. நல்லா இருப்பீங்க தெய்வம். நாடகம் தெல்லையே பார்த்த ஞாபகமில்லையே பருவ நாடகம் தெல்லையே காலங்கள் நைஸ் கேர்ள், த பியூட்டிஃபுல் லேடி, ஒண்டர்ஃபுல் லேடி, ஒன்னே முக்கா புல் லேடி. ஹாய் ஹாய் ஜிஜிலிபா. ஏய் தொட்டு பேசுனா கையை உடைச்சு போடுவே பாத்துக்க. ஏன் என்ன அப்ப நான் போட்டு அமுக்கணுமா? ஏய் தொட்டாலே பிடிக்காதுங்கறே போட்டு வேற அமுக்குவியா? போடுவேன். யாரு? அதுக்கு தான் போட்டுருக்கு. யாரு? இன்னைக்கு ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு தான் எனக்கு அட்வான்ஸே கொடுத்துருக்கு. அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அட்வான்ஸ் கொடுத்தது யாரு முத? அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? அமைப்பாளர் தான். அமைப்பாளர் எங்க? ஏப்பா லூசாப்பா நீங்க? லூசா நீங்க? லூசு தான். என்னைக்கு உன்னை பெத்தமோ அன்னைக்கே நானும் உங்க அம்மாவும் லூசு. அப்ப நானு உன்னை பெத்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு லூஸ் ஆயிருச்சான் சொல்றாப்ல. ஏய் நீ மனுஷனா முத மாமியால என்ன பேசிக்கிட்டு? அட லூஸ் ஆயிருச்சா முடியாது கிறுக்கு ஆயிருச்சான். கிறுக்கு ஆயிருச்சா? நல்லா தானே இருக்குது. எதுக்கு கிறுக்கு ஆயிருச்சுன்னு சொல்றாரு? யாரு? இந்தங்கப்பா மண்டைய பொளந்துருவேன் பாத்துக்கங்க.
சொல்லி வைங்க. உன்னை நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கற்பழிப்பேன். நான் கேப்பேன். நீங்க கற்பழிச்சிட்டாலும் போயா, நீ வேற ஏயா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நான் கற்பழிக்க. நீங்க அப்படியே கற்பழிச்சிட்டாலும் ஏய் பொம்மை படத்துல வர்ற காளியா மாதிரியே இருக்கு, ஓடி போயிரங்கிட்டு. காளியாவா? ஏய் நான் காமெடி பீஸ் நினைச்சியா? என் வாயால வேற சொல்லணுமா? டெரர் பீஸ். யாரு? பல்ல கடிக்காத டைனோசர் மாதிரி இருக்கு, போயா மோதாக்கிட்டு. நல்லா முறைஞ்ச. இதுக்கு மேல முறைச்சா கண்ணு வெளியே வந்து விழுந்துடும். யார முறைக்க சொன்னா? உனக்கு முறைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஏய் போட்டே நா நா நா. ஆளுகடி மண்டையை நீ பாரு. டான்ஸே கூட்டியாங்கனா ரவுடிச்சிருக்கே கூட்டி வந்திருக்காங்க. பப்புனுக்கு என்ன கூட்டி வந்து லூசு பையில பிடிச்சு. என்ன சத்தம் ரொம்ப மீறுதே. கைய உடைச்சு போடுவே, அவள கடுப்புல நிக்கிறே. பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்க. எல்லாம் எங்க அப்பா மேல வைசிக்கிறே. பொத்து பொத்து நெஞ்சில கைய வச்சு தள்ளுற அளவுக்கு அப்படிதான் தள்ளுவேன். என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? போட்டு வெச்சுக்க. வேண்டாம். வேணும் சொல்றேன். நீ வேணா சண்டைக்கு வா. சபையில நெஞ்சில கைய வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுது வெக்கமில்லாம பேசாம நிக்கிறியா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? பதிலுக்கு நீங்க தள்ளுங்க. தள்ளியா நீ ஓசல புளு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். I don't like Mr. Thuraj. I am decent man. மிஸ்டர் ஹரிகரன், தாய் குளங்கள் பூரா உட்கார்ந்திருக்கு. ஹலோ, நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி. எச்சிக்கல ஃபேமிலியா? டேய், எஜுகேட்டட் ஃபேமிலின்னு சொன்னே. டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கமா இரு முத. Give respect and take respect அண்ணா. என்ன நெஞ்ச பிடிச்சு தள்ளுற, நானும் உன்னை நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். தள்ளு. வேண்டாம். தண்ணிதான் பாரு, நீ தண்ணிதான் பாரு. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. அதேதான். கொஞ்சோண்டு சுடுதண்ணியை காய வச்சு 2 பேருக்கு ஊத்தி விட்டுருவேன். காலம் போன கடைசியில மூளை வந்து செத்த கதை. எப்ப உங்களுக்கு ஆசை வருது? பத்தியா ஆயா? யாரு காலம் போன கடைசி? அடிச்சு புடியே பாத்துக்க, ஓடி பேர் மரியாதையா. கள்ள தூக்கு கருப்பட்டி தாரேன்னு சொல்ற அளவுக்கு தெம்பு இருக்கு நமக்கு. நீங்க அப்படியே கருப்பட்டி கொடுத்துட்டாலும் ஏயா நீ மலை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி. இங்க பாரு, வாய் அடக்கு. நீ முத வாய் அடக்கு. பொம்பளை அப்படி என்ன வேணாலும் பேசி என்கிட்ட அத பத்தி மட்டும் பேச. ஆம்பளை பேசினானா அது சரித்திரம், பொம்பளை பேசினானா அது அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசினா தருத்திரம், பொம்பளை பேசினா சரித்திரம். ஏய் இப்படி பேசினா வாயாடி சிரிக்கும்பா. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? ஏய் நீ போயிட்டு புதன்கிழமை தான் வரணும். எதுக்கு? நான் என்ன மைத்துக்கு வரேன், நான் மறுபடியும் போனே உடனே வந்துருவேன். நீ புகுந்த வீட்டுக்கு வர மறுநாள் கிளம்பி போயிட்டு குடும்பம் குளுக்குன்னு தான் இருக்கேன். நீ எல்லாம் எனக்கு புருஷன் வந்து அம்மி கழுத்துக்கு போட்டு நச்சையை கொண்டு போய் பாத்துக்க. நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். உன்னை நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வாயில இத வச்சு கொன்றுவேன் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வாயில இதை வைப்பையா? கரண்ட் என்ன சொல்ல வர நீ? கரண்ட வச்சு போட்டு தள்ளி போடுவேன்னு சொன்னேன். நீ ஏதோ டபுள் மீனிங் பேசுற நினைக்கிறேன். சீ, எனக்கு அசிங்க பேசறதா பிடிக்காது. ஓடி போய் மரியாதை. பிடிக்காது. முதல்ல ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க பழகு. நீங்க முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. உங்களுக்கு என்ன அப்படியே சூடம் கொடுத்து மணி எடுத்து கிடக்கிற ஆட்டமா பண்ணிட்டே ஆகணும். எதுக்கு? நீங்க மணி ஆட்டிட்டே ஆகணும், வேற வழியே இல்ல. அது நாங்க மணி ஆட்டுறது ஆட்டிட்டு தான் இருக்கோம். அது வேற பிரச்சனை. தர நான் என்ன பேசிட்டீங்க, நீ என்ன பேசிட்டீங்க? சொல்றாரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். யார் எங்க வந்திருக்காங்க? ஆம்பளைக்கு தானே மரியாதை கொடுக்க சொன்னாங்க. தள்ளு கொஞ்சம். என்னது? ஏமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆம்பளைக்கு மரியாதை விடும், ஆம்பளைக்கு மரியாதை விடும். அதை விட்டு எங்க ஆள் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு ஆம்பளை? ஏய் அப்ப நான் ஆம்பளை இல்லையா? உனக்கு கணக்கு தெரியல. என்ன நீ டேய் இரு கொஞ்சம் போற, நீ உள்குத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ என்ன குருட்டு சிரிக்கி? நாங்க வேற யாரு ஆம்பளை? நீங்க ஆம்பளை புள்ள. ஆம்பளை ஆம்பளை புள்ள. ஆம்பளைனா வயசான காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போங்க போங்க. சீரியஸா ஒரு நாளைக்கு நான் ஆம்பளைன்னு உங்கள்ட்ட நிரூபிச்சா தான் தெரியும். வேண்டாம். ஏய் நடக்கிறத பேசியா? பொறுமையா போறேன். இந்த உலகமே அழிஞ்சிரும் சொன்னா கூட நம்புவேன். முதல்ல 5 வயசு பையலா இருந்தாலும் ஆம்பளை பையன் நடந்து வாரான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்துருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். ஆமா, அதுதான் பண்பாடு. நம்ம பேரன் தான், நம்ம மகன் தான், நம்ம உள்ளதான் வருதுன்னு அசால்ட்டா நீட்டினாக்கா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க. அப்படியே வச்சிருக்கு டாடி, பின்னாடி கொழுப்பா வச்சிருக்கு. டிக்கு தூக்கிட்டே வருது. ஏய் நீ வாயை பத்து மகரைய பாரு. எதை பத்தியா பேசிட்டு இருக்க? சாப்பாட்ட குறை. நான்சென்ஸ். நான் எங்கயா திங்கிறேன். எல்லாருக்கும் தொப்பை விழுகுது, உனக்கு குண்டி வெறுக்குது. வாயை புடியா போதா. அதான் பெரியவன் அன்னைக்கே சொன்னேன், குண்டி வெறுத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுடா. இங்க ஒண்ணு என்ன ஒண்ணத்துக்கு உதவாது, அத முத தெரிஞ்சுக்க. கண்ணு வைக்கிறீங்களா? கண்ணு வைக்கிறீங்களா? அம்மா அந்த காலடி மண் எடுத்து சுத்தி போடுப்பா. கண்ணு வைக்கிறாங்க. கண்ணை கொண்டு எதிர கொண்டு வைக்கிறாங்க. காலைல போய் ஒரு 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அதுலயே வச்சு கொளுத்தி விடு. எதுக்கு அதுல வச்சு கொடுத்து சொல்றேன்? நீ என்ன கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க? அவ மகரே பாரு மகரே. தெரிஞ்சுக்க. இதுக்காக நான் என்ன இதா பண்ண முடியும்? நல்லா இருக்கு. அதுக்கு ஒண்ணு நல்லா இருக்கு. ஏய் காப்பு கட்டி இருக்க. அந்த பேச்சோட காப்பு கையில தானே கட்டி இருக்கேன், வாயில கட்டி இருக்கேன்.
அப்ப காப்பு கட்டினா அதெல்லாம் பேசுவேன், பேசலாமா? என்ன வேணாலும் பேசுவேன். இங்க பாரு, இங்க இரு. என்ன? நான் மாரியாத்தாவுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப பொறுமையா நிக்கிறேன். பொறுமையை கிளப்புற நான் மாரியாத்தாவை மாறினேன் பாத்துக்க. ஏய், இதெல்லாம் என்கிட்ட வச்சு அலப்பாத, வேற யார்கிட்ட வச்சுக்க. நீங்க என்ன பண்ணி விடுவீங்க? பொம்பளை ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிச்சதா சரித்திரத்திலே கிடையாது. ஏன் ஜெயிக்க முடியாதுங்கிறீங்களா? முடியாது. நீங்களும் அதே மாதிரி பொம்பளைய மிஞ்சி எதையுமே செஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்னு வாயில பேசலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது. யாரு நான் பெண்களை மதிக்கிறவன். பெண்கள் இன்னைக்கு எல்லா உயர்ந்த நிலையில வந்துட்டாங்க. விண்வெளியில போய் இறங்குற அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், மறுக்கல. எங்க போய் இறங்குனாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். யாரு பெரியன்னா? அப்ப அதுக்காக நாங்க ஆம்பளையா மாற முடியுமா? மிஞ்சி உங்களுக்கு நிகரா எல்லா வேலையும் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆணுக்கு பெண் சரிசமம், அதை மட்டும் இல்லன்னு சொல்லவே முடியாது. அப்ப நான் செய்யறத செஞ்சு விடுவேன். செய்வையா? திருப்பிக்கிட்டு நான் செஞ்சா நீங்க செய்ய முடியுமா? எதுக்கு நான் தயாரு? எதுக்கு நானும் தயாரு? அப்படியா? நீ செய்யறப்ப நான் செய்ய மாட்டேனா? நான் ரொம்ப சிம்பிள் மேட்டர் செய்வேன். அப்படி நினைச்சேன்னா ஒரே செகண்ட்ல இந்த பேண்ட் டிஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு ஒரு கோமணத்தை கட்டி விவசாயி கணக்கா முத்துமாரிமங்க கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு 15 ரவுண்டு தள்ளுபடி. ஒரு 15 ரவுண்டு அடிச்சு வா பாப்போம். என்ன நீ மனுஷனா? நீ ஏன்னா? கோமணம் என்ன இதோட போட்டு வரதே தூக்கி கொண்டு போய் இது பண்ணி போடுவாங்க. நீ கோமணத்தோட வர சுத்தி வர சொல்ற. தெரியுதா? ஒரு ரவுண்டுக்கு உருப்படியா சுத்தி வருவேனா? முடியாதுல்ல. அங்கதான் நிக்கிறேன் ஆம்பளை. என்ன ஆம்பளை? பொம்பளை அதை செய்ய முடியாது. அதுக்காகத்தான் உங்களுக்கு 16 முழம், எங்களுக்கு 4 முழம். உங்களுக்கு சேலை 16 முழம் தேவைப்படுது, எங்களுக்கு 4 முழம் வெட்டி இருந்தா போதும். அப்பெல்லாம் 8 முழம். என்ன இருக்க 4 முழத்துக்கு வந்துருச்சு. 8 முழமா இருந்தாலும் டபுளா தான மடிச்சு கட்டுறாங்க. இந்த கவலத்துக்கு அந்த கடைசிக்கு மரபு கட்டியா வந்துகிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க பாப்பா, ஆம்பளைட்ட போட்டி போட ஜெயிச்ச முடியாது. நீங்களும் பொம்பளைட்ட போட்டி போடாதீங்க. நீ என்ன மீறி நீ இப்படி நின்னு பேசுறது கூட பொம்பளை நாங்க இல்லனா உன்னால பேச முடியாது. உன்னைய பெக்கறதுக்கு பொம்பளை நாங்க இருக்கணும். தெரியும்ல? இது பெரிய அதிசயம்டா. என்ன அதிசயம்? ஒரு பொம்பளை தான் பெக்கணும், அதுக்கு என்ன வருது? ஆமா, உன்னால பெக்க முடியுமா? உன்னால பெக்க முடியுமா? வாயை கொண்டு காது வரைக்கும் வச்சிட்டு பேசுற. இது ஒரு பேச்சுன்னு மேடைக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், வெக்கமா இல்லையா? எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுமா புள்ள பெக்கற விஷயம்? 10 மாசம் சுமந்து எவ்வளவு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒரு புள்ளைய பெக்கறமே, உன்னால பெக்க முடியுமா? 10 மாசம் வேணாம், ஒரு 7 மாசத்துல பெத்து காட்டு. 7 மாசத்துல பெத்த குறப்புலையா போயிருமே. அது ஓஜவரி எனக்கு தெரியாது. நீ பெத்து காட்டு. மேட்டர்னா நீ புள்ள பெத்து காட்டணும். அவ்வளவுதானே. பெத்து காட்டு. இந்த பேச்சுக்கு காரக்குடி நம்ம யாதொரு மண்டப்படி மேடையோட ஒரு முடிவு வெட்டி போடுறேன். சரி, அரியரம் தோத்து போயிருவீங்க. யார்ட்டி இத சொல்ல கூடாது. நீங்க தோத்து போயிருவீங்க. இந்த வாயை கொடுத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. நான் புள்ள பெக்க தயார். உன்னால முடியாது. நான் பெக்க தயார். நான் அடிச்சு சொல்றேன், உன்னால முடியாது, தோத்து போயிருவே. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய், ரைட்டா பண்ணே. ஏய், இதெல்லாம் பேசாத. ஏய், என்ன பேசுற? நீ பெக்க சொன்னீல, எனக்கு புள்ள விடு. டா, இல்லன்னா நான் கொடுக்குறேன். ஐயா, நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் தான் மாசமாவே, நான் கொடுத்தாலும் நான் தான் மாசமாவே. தெரியுதா? நீ மாசமாக மாட்டே. அதுதான் காரணம். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு பெக்கறம் உன்னால முடியுமா? முடியும். எப்படி முடியுங்கற? ஏன் முடியாது? ஆம்பளைக்கு பொறுமை பத்தாது. பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க தான். கற்ப பைங்கிறது எங்கள்ட்ட தான் இருக்கு. அட வெச்சுக்க, என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட இல்லாம போற போது. உனக்கு கருப்பு பை வச்சிருக்க, நான் மஞ்சள் பை வச்சிருக்கேன். ஏய், கருப்பு கேரி பை கூட இல்லாம. ஏய், கருப்பு பை இல்லையா? கற்ப பை இருக்குடா. எங்க இருக்கு? எடுத்து உங்களுக்கு யார் காப்பு கட்டி விடுறது? எங்க சித்தப்பா தான் எங்கட உட்கார்ந்திருக்காரு தெரியல. புடிங்க அவரை. என்ன விஷயம்? ஓ, இது என் தொழில். எங்க உட்கார்ந்திருக்காரு? இது எனக்கு முத்துமாரிக்கு நமக்கு டீலிங் நிறைய ஒரு செக்ஷன்ல கரெக்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆத்தாட்ட நம்மள போடா உனக்கு சலுகை இருக்குடா, போடா பேசி சொல்லடா, உன் வேலை அதான்டா அப்படின்னு ஆத்தா நீ மன்னிச்சு விட்டுருவா. உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். இந்த வார் கட்டினவர் எந்த மூலையில உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாரு? யாரு? நானே கட்டிக்கிட்டேன். இல்ல, நீயா கட்டப்பட்ட சத்தம் என்கிட்ட இருந்து வருது. பாரு. ஏய், தொட்டு பேசாத. இவ்வளவு வாய் அடிக்கிறீல. ஆமா. முதல்ல தமிழ்நாட்டுடைய பண்பாடுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாமல? கலாச்சாரம் தெரியுமா? தெரியாமல நிக்கறாங்க. நீயா எவ்வளவு டீசன்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியலன்னு சொல்ற. இதை விட மோசமா எப்படி நிக்க முடியும்? மோசமாவா? சரி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்லுவியா? ரவுண்டு கூட ஜெயிப்பு கொண்டாங்க வா. சொல்லுங்க. நான் கேக்குற கேட்டா பதில் சொல்றியா? என்னது சொல்றியா? அப்படி கேட்டியா? எப்படி கேக்குது உங்க காதுல? என்னமோ காதை அடைச்சிருக்குங்க. வயசுக்கு வந்துட்டியா? மொகரே பாரு, மூஞ்சி மொகரி. என்னமா கேட்க போற மகர? அப்படி அசிங்கமா கேக்குற? இது அசிங்கமா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணியான்னு கேளு. ஏஜ் அட்டெண்ட் பண்ணியான்னு. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா உங்களுக்கு டீசென்ட்டா இருக்காங்க. அது டீசென்ட்டா. வயசுக்கு வந்தேனா வந்தேன்னு சொல்லு, வரலனா வரலன்னு போ. வந்துட்டியா? வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. மாமிங்களுக்கு மரியாதை பேர் கட்டினாங்களா? கட்டினாங்களா? கட்டினாங்க. 4 பக்கம் குச்சி கட்டி குச்சிக்கு ரோட்ல விட்டாங்க. உள்ள விட்டாங்களா? குடிச்சக்குள்ள. நீ எதையுமே முழுசாவே பேச மாட்டியா? ஏன் கரெக்டா தானே கேட்டு வரேன். மொட்டை தாளங்க முழங்கனிக்கு முடிச்ச போற மாதிரி பேசுற. குடிச்சக்குள்ள விட்டாங்களா இல்லையா? விட்டாங்க. விட்டுருக்காங்க. ரைட். ஜாமா போட்டாங்களா? அதுவா? தாய் மாமா இந்த சீர் எடுத்துறாங்க. அண்டா குண்டா சட்டி பானை சீர் ஜாமான் இல்ல. இத தண்டி அண்டா தூக்கிட்டு வந்தா. வசதி இருக்கவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் குடிசைக்கு வாசல்ல இந்த 3 ஜாமான் போடுவாங்க. எல்லாம் 3 சாமான். ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா போடுவாங்களா இல்லையாத்தா?
ஆமா இந்த கேட்டுக்க. போட்டாங்க போட்டாங்க போட்டாங்க. அது ஏன் போடுறாங்கன்னு மட்டும் சொல்லிவிடு. இது தெரியாதா உங்களுக்கு? புள்ள வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களை ஒரு மாசத்துக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க? தொடப்படாதா? அது தீட்டுங்க. ஏன் தொட்டா செத்து போயிருமா? ஐயா அப்படி இல்ல, அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு தீட்டுன்னா முதல்ல என்ன? பெரியவங்க சொல்லி வச்சிருக்கா. பெரியவன் சொன்னா மைத்து புடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றேன், நம்ம அறிவுக்கு அது தப்பா ரைட்டான்னு யோசிச்சு சொல்லணும். தீட்டுன்னு சொன்னியே, அந்த தீட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு இல்ல. அப்புறம் வேற யாருக்கு? முதல்ல அது விளக்கமா தெரிஞ்சுக்க. என்னங்க? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே மாமன்காரன் அத்தை மகன் மாமன் இருப்பான்ல, ஆமா, அவங்களுக்கு சொன்ன வார்த்தை அது. அவங்களுக்கு எப்படி சொல்லிருப்பாங்க? ஏய் உங்க அத்தை மகன் வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. எதை? ஏன் இப்ப எல்லாம் சிரிக்கிறீங்க? என்ன தெரியல, ஏன் இப்படி சிரிக்காங்க? என்ன இல்ல இப்ப இவங்க எல்லாம் சிரிக்கிற, நீ அப்ப என்னமோ சொல்லிருக்க. ஐயா இப்ப நீ என்னமோ சொல்லிருக்க, அதனாலதான் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன சொன்ன மரியாதை சொல்லு. ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் நானும் கேக்குறேன், என்ன சொன்ன? அட உன் மாமி மகன் வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. என்னது? உன் புத்தியை தீட்டு. இனி அவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி காசு பணம் சேர்க்கணும், எப்படி நகை நட்டு சேர்க்கணுங்கிறத உன் புத்தியை தீட்டிக்கடா அப்படின்னு அவனுக்கு சொன்ன வார்த்தை தீட்டு. நீங்க தீட்டு. நான் கேட்கிறேன், உன்னைய இப்ப ஒரு இறந்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுன்றமே, அதுவும் தீட்டு ஆரம்பிச்சிட்டாங்கடா. உன்னா தீட்டு தீட்டு. ஆமாயா, புள்ள பெத்தாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க, வயசுக்கு வந்தாலும் தீட்டுன்னு, செத்தாலும் தீட்டுன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, பெரியவங்க செத்த வீட்டுக்கு போனா விபூதி வச்சுட்டு போக கூடாது தீட்டு. ஆமா. ஆனா பணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களே ஐயா. அட ஆமா. என்ன வாமா? பெரியவன் சொன்னேன் நம்ம மண்டையில மசால் இருக்கா இல்லையா? பெரியவன் சொன்னா சரியாத்தான் இருக்கும். பைத்தியக்காரஜி, என்னங்க? இறந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம். ஆமா, அதனால பட்டை அடிக்கிறாங்க. அப்ப இறந்தவர் தெய்வம்னா அவன் இருக்க வீடு கோயில் தானே. அப்ப போறோம் வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் வைக்கல? நீ என்ன குண்டக்க மண்டக்கவே பேசிட்டீங்க? நல்ல தெரியாத பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பியா, நீ மேற்கொண்டு என்னையும் குழப்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் தீட்டுக்கிட்டலாம் இல்ல. இறந்த வீட்டுக்கு போகும்போது துக்ககாரியம். அப்ப அலங்காரமா போனோம்னாக்கா பாக்குறவங்க ஒரு மாதிரியா தெரியுமே, தன்னை எளிமையாக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் அலங்காரம் இல்லாம போறதானே தவிர அது வச்சுட்டு போனா அங்க தீட்டுக்கிட்டலாம் ஒட்டிட்டு வர போறது கிடையாது. புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், இந்த 3 ஜாமான் ஏன் போடுறேன்? அது வந்து காத்து கருப்பு அண்டக்கூடாதுங்கிற காட்டி போடுறது. காத்துல கருப்பு காத்து சிகப்பு காத்துலாம் இருக்கா? நீ இந்த புதர்க்கமாலாம் கேள்வி கேட்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தனே ஒரு ஆணியெல்லாம் கையில கொடுத்து வெளியில தெருவுக்கு போனா அந்த ஆணியை கொண்டு போ, அந்த இரும்புக்கு வந்து போறப்ப வண்டியில பூரா பஞ்சர் ஆக்கி விட்டுவா அப்படின்னா ஒரே பாரு, பேய் பிசாசு இரும்புக்கு பக்கத்துல வராதியா, பயந்து ஓடி போயிடும். பேய்க்கு காக்கா வளப்பா? இல்ல என்ன கேக்குறேன், பேய்க்கலாமா காக்கா வடி போறோம்? என்ன கேக்குறேன்? ஐயோ பேய் பக்கத்துல ஆணியை கண்டா ஓடிரும், சாணியை கண்டா ஓடிரும். என்னடா அப்படிதாயா சொல்லுவாங்க பைத்தியக்காரச்சி? அது அல்ல. இந்த 3 ஜாமான் போட்டது பேய் பிசாசுக்கல்ல. தமிழன் பண்பாட்டை கொண்டு வந்து எதுல வச்சிருக்கான்னு பார். இந்த உலக்கை எதுக்கு போடுறதுன்னா, நீ குடிசைக்கு வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். இப்ப தாண்டு ரைட் அப்படின்னு அட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. என்ன பண்றது, வர வர என் தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எதுனா ஹரிச்சந்திர நாடமா உருளை உலக்கைலாம் உணவு கொடுக்குறது இருக்குன்னு சொன்னா சரி. மட்டும் இருக்குதா? நம்புனாத்தான் சோறு நாயினா ஒத்துக்கிறோம். இருக்கு அப்புறம் உலக்கா ஒரு புல்லு குச்சி இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். குனி. அப்ப உலக்கைய பார்த்தோன்னு மனசு நினைக்கணும். டிக்கியை திருப்பி அந்த பக்கம் க்ளோஸ் அப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல க்ளோஸ் அப்ல எடுக்கறீங்க. குனிஞ்சு பார்த்த உடனே உன் மனசு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். என்னது? ஷோ, எதை எடுத்தாலும் இப்படி என்னதுன்னு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி கேட்பேன். இல்ல நீ பேச உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. நெல் குத்தணும், மாவடிக்கணும், கம்படிக்கணும், இப்படி பெரிய பிள்ளையாகி நம்ம உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க விளக்கமாறு போடுறானா. ஏன் அது நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா கூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறது. ஏன் நீங்க மாநகர வச்சால வேலை செய்ய போறியா? அதுக்காக குப்பையோடய உட்காந்துருக்க முடியும். என்னையா பேசுறேன்? அதல்ல, இதுதான் முக்கியமான காரணமே. என்ன காரணம்? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். இதுக்கு மட்டும் கூட்டம் ஓவரா சேர்ந்து கை தட்டுறாங்க. என்னமோ இருக்கு. என்னத்த கேக்க கேக்க சிரிக்கிறா? கருக்கருவா போடுறானே அது ஏன்? அது பூவை நறுக்க. பூவை நறுக்கல்ல யாரு. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடணும்னு நினைச்சேன்னா உனக்கு உன் புருஷன்காரன் கருக்கருவால கொரன்னு அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் கருக்கருவா. ஆம்பளை எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தட்டியலே. இது 3 எங்களுக்கு மட்டும் தானா, உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. ஏன் எங்களுக்கு செல்லாது. ஏன்னு கேட்டு விஷயம் இருக்கு. என்ன செய்யும்? இப்ப உலக்க உரல் 2 இருக்கு. இருக்கு.
சில வீட்டுகளில் உலக்க பூணு போயிடும். ஆமா ஆமா போயிடும், உடஞ்சி போயிடும். அப்போ வந்து ஆத்தா கேட்க, என்ன கேட்கும்? ஆத்தா இந்த கொஞ்சம் கம்பு இடிக்கணும், நம்ம வீட்டில் உரல் இருக்கு, கொஞ்சம் உலக்கைய கொடுங்க, சித்த இடிச்சிட்டு தாரேன் அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்க இடிச்சுக்குவாங்க. ஊராட்டாள்கிட்ட ஓசி வாங்கிட்டு போய் இடிச்சுட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. ஏற்ற வீட்டில் வந்து கேட்பாங்க, நெல் குத்துறோம் கொஞ்சம் உலக்க கொடுங்கன்னு வாங்கி கொடுப்பாங்க, இடிச்சு கொடுத்துருவாங்க. சரி. ஆனால் யாருமே உலக்க இருக்கு அந்த உரலை கொஞ்சம் கொடுங்கன்னு பிரட்டிட்டு வந்து அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க. அது அங்கனையே தான் கிடக்குங்க. அதனால தான் எங்களுக்கு அந்த சலுகை, உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். புரியுதா? உலக்க வீடு விட்டு வீடு மாறி போய் வரும், ஆனா உரல் போகக்கூடாது, அங்கனே தான் கிடக்கணும். புரிஞ்சுக்க, தெரியுதா? அப்ப அது எங்க வேணாலும் போகும், அப்படித்தானே வரும். அந்த மத்த பிள்ளைய மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. எனக்கு நீ என்ன சட்டம் போடுறியோ அதே சட்டம் தான் உனக்கும். கொண்டு நீ வேற எதையாவது பார்த்த உனக்கு கருக்கருவா கிடையாது, தேரட்டா நெருப்பு தான். நமக்குள்ள சமானம் போவோம். சின்ன பிள்ளையா இருக்கு. மேல தடவாது, கீழே தடவா. மேல தடவினாலே தப்புங்கிற, கீழே வர தடவியா? ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்டா? நான் என்ன என் டேஸ்டியா சொல்லிக்கிட்டே உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. ஓகே, டேக் இட் ஈஸி. ஆமா, இங்க நீங்க என்ன பண்றீங்க? கோவமே வராதா? கொஞ்சமாவது பொம்பளை பேசலாம், ரோசா வரணும்யா. எப்பா நமக்கு பொம்பளை பேசினாக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் இருக்காது? என்ன பண்றீங்க? இது பண்ணிட்டு இருக்கேன். இதுவா? இது எல்நியாவரம் பண்ணிக்கிட்டு. கம் ஆன் டெல் மீ. செத்த நீ உள்ள வா. நான் எழுவிசை எழுதி விட்ட ஐயா சபலனி, ஐயா உள்ளனி, ஐயா சபலனி, ஐயா உள்ளனி. டேய் பழனி, எல்னியாம் ப்ரோ. யாரு பழனி? நம்ம பேராண்டி வந்து வழுக்கே அது எல்னி சாப்பிடுறீங்களா? பூராமே வழுக்கே எத்தனை கிடக்கு. ரொம்ப லேட்டா இப்பதான் சுதாரிச்சிருக்காரு. ஐயா அப்பா, எவனோ மானாமதுல அடி வாங்கிட்டு மதுரையில் போய் சொன்னானா, கல்யாணம் அடிச்சு விட்டாண்டா நம்மள அப்படின்னு. ஆமா, இளநீ என்ன விலை? ஒன்னு எடுத்தா 50 ரூபா, 2 எடுத்தா 100 ரூபா. ஐயா இன்னைக்கு திருவிழால, அப்ப 50 ரூபாய்க்கு தர முடியாது, 100 ரூபா ஒன்னு எடுத்தா. ஏன் இளநீ ரொம்ப சதப்பிடிப்பு கம்மியா இருக்கு, என்ன காரணம்? நம்மகிட்ட ஹைப்ரிட் கிடையாதுங்க, நாட்டு இளநீ. பொய் சொல்லி எல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனா அரைப்படி தண்ணி தேரும். அவ்வளவு இருக்கு வாய்ப்பு குறைவுதான். என்னமோ நீ பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. கண் அளக்காத கை அளக்க போது எழுத. அதானே. சரி, என்ன விலை? அதான் சொன்னேன்ல, 100 ரூபா. குறைக்க மாட்டீங்களா? 200 ரூபா. சரி, பார்க்க பாவமா தெரியுது, போனா போயிட்டு போகுது. 80 ரூபா தா. 80 ரூபா தா. 80 ரூபானால எனக்கு இந்த ஆப்பிள் வண்டிக்காரங்க ஏன் வந்தே வருது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 70 ரூபா தா. வேண்டாம், நீ கேட்ட காசு வாங்கிக்க. எவ்வளோ வைக்காத உங்க அம்மா. ஏய், அம்மாவை பத்தி பேசுன யாரை கூப்பிடுறது? ஏய், எங்களுக்கெல்லாம் கோவம் வரும். எங்க எல்லாத்துக்கும் அப்பா ஒத்துக்கிட்டாரு பொட்டிக்காரு. அதுல அவருக்கு ரொம்ப உங்களுக்கு மீசி இதுவரைக்கும் போகுது. உங்க அம்மா நைட்டியில சூப்பரா இருக்கும். சித்தப்பா யாரு சித்தப்பா? அப்ப மதுரையில பார்த்தது அப்ப நீ கைப்புள்ள. அப்ப நீங்க எனக்கு அப்பா. ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல அப்படி இல்ல, நான் உனக்கு மாமே. என்ன வார்த்தை சொல்றீங்க? சகோதரி அப்படி நினைக்காத. சகோதரியா? அது சகோதரி. அது சகோதரியா? எல்லைய வைக்காத அம்மா. ஓ எல்லைய தெரியா சும்மா. அம்மா ஓ எல்லைய ரொம்ப யோசிக்காத. நான் சொல்லணும் போதும், நீ என்ன சொல்ற? மகளே இப்படிக்கு காரணம் நீங்க தான், எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளு. அவர் சொல்ற மாதிரி ஆடு மகளே. அவர் சொல்ற மாதிரியா? ஓகே, என்ன பண்ணணும்? இப்ப இந்த பக்கம் போகுது. நான்
பின்னாடி பிடிச்சி வேலை பார்க்கறது எம்ஜிஆர். இதுல இந்த வேலை வேற. நானே பண்றேன் ஐயா, உங்க அம்மா மாதிரியே பண்ணாத. துரை ஐயா அம்மா அப்படிதான் பண்ணுமா? கொஞ்சம் இறங்கி வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறியா? நான் அம்மாவா மாமா? அப்பாவா மாமா? ஐயோ பாவா, அவரே புலம்பிட்டார். அவ்வளோதான் கோழி மாதிரி. மைக் அங்க இருக்கியா? முகத்தை நீ முகரைய பார்த்த மாதிரி தெரியல. அங்கெல்லாம் தொடக்கூடாது, எனக்கு கூசும். செய்யா என்ன செய்யாங்கிற செய்யா செஞ்சு தான் இந்த நிலைமையில கிடக்குறேன். செய்யாத கூப்பிட்டு புரியா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? பொட்டாச்சி, நானே வெக்கப்படாம இருக்கேன், நீ என்ன அதிசயமா வெக்கப்படுற? நீ உதுத்த சிரிக்கி பேசாமல் இருப்ப. இப்படித்தான் வாய்க்கு வந்தது சொல்லிவிட்டு மாட்டிக்கிறேன் நான் வந்து பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, நான் மட்டும் பழகிட்டு வந்து நிக்கிறேன்ல. இருக்கலாம். டெஸ்ட் அடிச்சிட்டு வந்திருக்காங்க. இருக்கலாமாம்ல. அப்பா எப்படிப்பா இப்படி? நான் ஒன்று ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கலாம். எங்கேயே கேட்ட வாய்ஸ் மாதிரில இருக்கு. என்னையா கமலஹாசன் சார் மாதிரி பேசுறா? இல்லை, நீ வேணா என்னை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்குறியா? ஒரு வார்த்தை நீங்க உங்க வாய்ஸ்ல பேசுங்க, அவர் பேசினாலே புரியாது. நீங்க வேற அப்படி தான் பாடப்படுத்துறீங்க. உன் வாய்ஸ்ல பேசியா போற மேமிக்கிரி பண்ற சாகடிக்கிறியாடே. நான் உன்னை மனசார விரும்புகிறேன். நீங்க என்னை விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புகிறாயா? அப்பா, அவர் நான் எங்க அப்பா கேட்க இதுக்கு உங்கள் அப்பா பெர்மிஷன் வேணுமா? என்னை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. எங்க அப்பா வளர்த்த விதம் இந்த மாதிரி. அப்பா, அவரை விரும்பவா? இத்தனை நாள் என்ன கேட்டுக்கிட்டா விரும்புன? இன்னைக்கு நீ இருக்கிற இல்லை, அதனால கேட்குறேன். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. டூ லவ்னா ரெண்டு பேரா? சே ஒன்னே சமாளிக்க முடியல, ரெண்டு பேரையா? அதை சொல்லு. உங்களை நான் விரும்புறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? என்கிட்ட சொன்ன மாதிரி எத்தனை பேர் இதே டைலாக சொல்லியிருக்கீங்க? என்ன அங்கிட்ட இருந்து சிரிக்கிறாங்க யாரோ? 61, 62, 63. இருமா, கணக்கு விட்டு போவோம். கணக்கு விட்டு போயிரு. 72, 72 76. கணக்கு குறையுதே. என்னையா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. 76. 26ன்னா ஒரு வருஷம். அம்மா, இது ஒரு வருஷத்துக்கு உள்ள கணக்கு. எப்பா நீ நான் ஆடிட்டேன். எனக்கு இல்ல, இந்த சீசன் இன்னும் ஆரம்பிக்கல, அதனால அந்த உனக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை எப்படின்னு உனக்கு சொல்லி தரேன். எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க? நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு சொல்றேன். நான் எப்படி இருக்கணும்? மாதராய் பிறப்பதற்கு நல்ல ராகம் கரகர பிரியா செய்யப்பிரியாட்ட கரகர. மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவங்கள் செய்திட வேண்டும் அம்மா. மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவங்கள் செய்திட வேண்டும் அம்மா. பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி நீ என்னை கட்டிப்புடி. கட்டிப்புடியா? செத்த தெரியாம சொல்லிட்டேனே, நல்லா இருக்குன்னு அதுக்காக இப்படியாடா கொள்ளுவேன். நீ உன்னைய நான் பிக்க போறேன். என்ன பாடுறாரு நீங்க? ஏங்க, பாரதியார் எந்த பாட்டுல கட்டி பிடிக்க சொன்னாரு? பாரதியாரா பாரதிதாசனா? அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நான் சொன்னது பாரதியார்ல, பாரதி கணேசன் இந்த பாட்டை எழுதினவர். ஒரு கொலை தான் விழுக போகுதுன்னு நினைச்சேன், இப்ப 2 கொலையா விழுந்துரும். மூடிட்டு பா. தென்னை மரத்திலே தொங்கும் இளநிய எரி பறிக்க நான் வருவேண்டி. தென்னை மரத்திலே தொங்கும் இளநிய எரி பறிக்க நான் வருவேண்டி. சங்கு ஓ
சங்கு கழுத்துல முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு மஞ்ச உடம்புல எத்தினி மச்சம் அதை எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும் தென்னை மரத்திலே ஏறி பறிக்க நான் வர வேண்டிய தாவணி உள்ள இருக்கு மாமா உள்ள தாவணி சேலையா மாறி போச்சு சில நேரத்தில் எனக்கு அது பாரம் ஆச்சு அத்தாடி ஊர் முழுக்க நம்ம வேச்சு ஆளான பொண்ணுக்கெல்லாம் சொல்லியாச்சு ஆலோ விழுதாக பிள்ளைகளை பெறணும் நலமாக அருகா பேரூன்றி வாழ்க்கையை வாழணும் நலமாக சுகமாக வளமாக நலமாக தென்னை மரத்திலே மாமனார மாமியார மதிச்சிடணும் மாலையிட்ட புருஷனையை துதிச்சிடணும் மாமனார் மாமியார மதிக்கிடணும் மாலையிட்ட புருஷனை மதிக்கணும் பார் போற்ற ஊர் போற்ற வாழ்ந்திடணும் நம்ம பண்பாடு தவறாமே நடந்திடணும் மஞ்சள் முகம் சிவக்க நெத்தியில குங்குமம் பளபளக்க முகத்த மற்றவங்க பார்த்தா பளபளக்க இனிதாக சுகமாக வளமாக நலமாக தென்னை மரத்திலே எரி பறிக்க நான் வருவேன் சங்கு கழுத்துல முடிச்சு பஞ்சு மெத்தையில விரிச்சு உன் மஞ்ச உடம்புல எத்தினி மச்சம் அதை எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும் தென்னை மரத்திலே தொங்கு இளநிய எரி பறிக்க நான் வருவேண்டி நன்றி நன்றி உனக்கு அதுவும் என்னை பார்த்து சொல்லணும்னு தோணுதா நிறைய தோணுது எங்க அதான் எப்படி சொல்றது வாயில தான் சொல்லணும் வேற வழி இல்லை உனக்கு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடுவான் இன்னும் அப்படித்தான் இருக்கியா உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் அப்படியா அப்படியா உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சான் உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான் என்னத்த தின்னு தொலைஞ்ச உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ கிளிஞ்சி வா
இப்பவே எந்திரிக்கவே இப்படின்னா உன்னைய கல்யாணம் பண்ணி நான் அங்க போய் எங்க அப்பா துணைக்கு வந்து என்ன இருந்தாலும் என் மாமன் தயவு இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். அதுக்குமா ஓகே. நீ சூட்டு பூவுக்காக நெடுமூதல் ஆடுது நான் வைக்கும் பொட்டுக்காக நடுநத்தி ஏங்குது. தாடி ஒன்னத்தானே உயிராடி ஏடுது காவேரி எங்கே போகும் கடல் வந்து சேருது. நீ பொழுது நின்ன கிடைக்கும் நின்றல் மூத்தாடு மையில் எழுதி வந்த குறி கையை போர்த்தாடு ஆண்டுக்கான ஆசை கொண்டு நானும் போராடு. இப்ப என்ன கேஸ் ஸ்டவ் உனக்கு என்ன பிறந்தவர் பிறந்தவை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவை ஊரையெல்லாம் இவரானே கூவி அழைச்சா ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சா அம்மாடியோ. உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவை என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவை இப்ப நான் என்ன பண்ணணும்? நேரா வீட்டுக்கு போறேன். மாமா கடைக்கு போறேன். சரி கடைக்கு போய் என்ன தண்ணி அடிக்க போறீங்களா? உனக்கு சாச்சி நீங்க காப்பு உனக்கு சேலை சரி எனக்கு வேட்டி ஆ. மாலை ஆ. தாலி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். ஆ இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஏங்க காப்பு கட்டி இருக்கமா இல்லையா? ஆமா இன்னும் ஒரு வாரம் விசேஷம் முடியணும். சரி பங்குனி ஒரு வாரம்னா பங்குனி இல்லையா? பங்குனி 5ஆம் தேதி 4ஆம் தேதியோட திருவிழா முடிஞ்சிடும். ஐயா எங்க ஊர்ல பங்குனி 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காப்பு அது கட்டிடுவாங்க. அங்கிட்டு அதுவும் தப்பு இல்லை. பங்குனி 5ஆம் தேதி நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிறோம். சரி ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு வைக்கிறோம். காப்பு கட்டிருக்கீங்க எப்படி ஃபர்ஸ்ட் நைட் வைப்பீங்க? கையை தள்ளி வச்சுக்கிடுவேன். சொல்றேன் கரெக்டாக விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் 3 to 4 அந்த டயத்தில் தான் நாரதரும் வெள்ளியும் முகரைய தற்கும் இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. உள்ள ராஜபாட்டு அவர் ஆயிருக்கு போயிடுவார். பக்கமேடக்காரங்க யாராவது இறங்கி வந்தாங்களா? உள்ள ஒருத்தர் வர மாட்டாங்க. பெட்டிக்கார் வந்தா? பெட்டிக்காருக்கு டீ ஒரு கேத்தல் போட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரவுண்டக்கார் வந்தா? அவருக்கு அங்கிட்டு வந்து வச்சாச்சு. இவருக்கு வெத்தலை ஒரு 2 கவலி வாங்கி ஆடு குலது மாதிரி தின்னு இங்கே வச்சுட்டேன். தாளக்காரு சீன் மாற்ற மாட்டார். ஏன் நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை மாற்ற மாட்டார். மைசெட்டுக்கார் எதுவும் உள்ள எது அவர் ஜாமான் எடுக்க வந்தா வர மாட்டார். ஃபோக்கஸ் லைட் போட்டு விட்டாப்ல வேணுங்கிறப்ப போட்டுங்க வேணா குணத்தை உருவிட்டுட்டார். எனக்கு ஃபோக்கஸ் லைட் போட்டு ஆமா வெளிச்சம் பத்த என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. நீ போற மாமா பின்னாடி வரேன். வீடியோக்காரங்க யாரும் உள்ள வந்துட்டா? அது வீடியோக்காரர் உள்ள வந்துட்டான்னா நான் வர மாட்டேன், வெளியே போயிடுவேன். ஏன் முறை மாறி போகும். என்னமோ சொல்ல போற நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அவனுக்கு அம்மா வாக்கலாம்னு பாக்குறேன், நீ எனக்கு மருமகளாகன்னு பாக்குறேன். என்ன சரி போய் ரெடி பண்ணு. பால் பழம் கட்லு மெத்த இதெல்லாம் நீ ரெடி பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். ஸ்வீட்டு வேற என்ன மாமா ரெடி பண்ணணும்? உங்களுக்காக என்ன ரெடி பண்ண சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. வேற என்ன மாமா ரெடி பண்ணணும்? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றது இருக்கு பாரு, உங்களை ரெடி பண்ணணுமா? அதுலதான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். பிரியா, இந்த ஜென்மத்துல உனக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்காது. என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? அப்ப நீ நேரடியா சொல்ற ரெடி ஆகாது. நான் என்ன சொல்றேன், உன்னை ரெடி பண்றதுக்கு உன் மயன் சும்மா தானே இருக்காரு, உன் மயனை வச்சுக்கிறேன். நான் நினைச்சேன் கருப்பு சட்டை போட்டு வரும்போதே இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. இப்ப அந்த வண்டி எடுத்து போறாங்க, நாடகம் நடக்குதப்பா. ஏங்க ஏங்க வாங்குங்க, வண்டி போயிர போது வாங்குங்க. பழைய இரும்பு வாங்குங்க, 500 ரூபாய் தர வண்டி எடுத்து போ. ஏங்க வண்டி போயிர 1000 ரூபாய் தரேன்டா. ஐயோ நீங்க 2000 ரூபாய் நான் தரையா, வாயா போவோம். எதுக்கு அந்த வண்டிக்கு என்ன கூட்டி போற? உங்களை கொண்டு போய் போட்டோம்னா பேரு சம்பளம் கொடுப்பாங்க. பேருச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம் பழத்தை இழந்துறாங்க. அது நேந்திர பழமா இருந்தா தானே, அது நேந்திர காட்டன் துணிமணிகள் இது மாதிரி வண்டி போற போது நானே வாயா ஏ வாயா வாயா போவோம், வாயா போ. அட பழைய ஜாமான் யாரோட பார்த்துட்டு வேணாம்னு துப்பி பேரு சம்பளம் வரையில வாங்கி நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டே. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு வேஸ்ட் பீஸ் ஒண்ணு கிடக்குது. பழைய ஜாமானத்தை எடுத்தா வண்டி என்னை முடிச்சு உள்ள அனுப்புறதுலயே குறியா இருக்கேன். போயிட்டாளா? போயிட்டு போறா. ஆனா மனசு அழுகாம ஓ ஆனே அது அப்புறம் சொல்லு அதெல்லாம் உண்டு, கண்டிப்பா உண்டு. ஒரு குடும்பம் குட்டிச்சு வரா போறதுக்கு காரணம் யாரு? யாரு? ஆம்பளையாள் தான். ஆம்பளையா? ஒரே ஒரு வேலையை மட்டும் விட்டுட்டோம்னா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். அது என்னங்க வேலை? சரக்கு தான், வேற என்ன? நீரின்றி அமையாது உலகுன்னா, தண்ணி இல்லாம இந்த உலகம் கிடையாது. ஆமா. ஆனா இந்த நீரின்றி அமையணும் உலகம், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த தண்ணி இருந்துச்சுனாக்கா குடும்பம் குடிச்சு வர, இதனாலே அழியும். அதனால குடிச்சா என்ன நடக்குங்கிறத
மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதால நான் சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத புரிஞ்சு உண்மையை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே. பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சே குடியார் இந்த நிலையாச்சே. அத்தனையும் போச்சே குடியார் இந்த நிலையாச்சே. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும். குடும்பம் கட்டு போகும். குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும். அப்பவே சொன்னாங்க நானும் கேட்கல. நானும் கேட்கல. பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தே அது எண்ணி பார்க்கலே. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு பொண்டாட்டி கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. கைகாலு நடுங்குது திருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போவ முன்னு. சுகமாயிருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போவ முன்னு. புதுசா குடிக்கையில மேலே பறந்து நான் மேலே பறந்து விஷம் இதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்று சொன்னாங்க. நானும் மறந்து குடிகார பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா. நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கு தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன்.
ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்